இந்த காடுல காசு இல்லையா? என்ன அடிச்சு அள்ளி போட்டாங்க மாப்ள. காசை வங்கி தரும்னு சொன்ன? வங்கி எங்க குடுச்சு? வங்கி இப்படி மூஞ்சி வீங்கி போற மாதிரி வாங்கி தான் குடுச்சு. நீ அத்தை வீட்ல இருந்து நல்லா உடம்பு தெரிஞ்சு வா. நான் ஊருக்கு போறேன். மாப்ள மலை ஏறி போனாலும் மாமா மச்சான் உறவுன்னு சொல்லுவாங்க. ஆமா இப்ப கை தாங்களா ஊருக்கு கூட்டிப்போம் மாப்ள. நம்ம அம்பலத்தடி கல்யாணம் வைக்கிறத கட்டு போட்டு என்ன காப்பாத்திக்கிறேன் மாப்ள. சரி வா மச்சான். இதுக்கு அவங்களே பராயங்களுக்கு எப்படி உன்னை விட்டுட்டு போய் சாப்பிட்டதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசா இது. பாத்து தூக்கி விடு மாப்ள. சூர்யா வா, உனக்கு ஒண்ணு காட்டுறேன். யாரும் இல்லாத இடத்துக்கு கூட்டு வந்து ஏதோ காட்டுறேன்ற. நான் தான் எல்லாத்தையும் பாத்துட்டேனே. வேண்டாம், அப்புறம் நான் கோவக்காரி ஆயிடுவேன். சும்மா தமாஷுக்கு சொன்னேன். அங்க பாரு. வா, சூப்பர் தேன் கூடு. ஆனா என்ன பண்றது, ரொம்ப உயரத்துல இருக்கே, எனக்கு ஏறி பழக்கம் இல்ல. உனக்கு எதுலயும் ஏறி பழக்கம் இல்லன்னு உன்னை பார்த்தாலே தெரியுதே. எதையும் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவியா? பின்ன மதுரைக்காரியா கொக்கா? இப்ப என்ன பண்றது விசா? நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். மரம் ஏறாமலே தேன் எடுக்கிறது எனக்கு தெரியும். இத பார், நூலு. என்ன விசா என்னென்னமோ காட்டுற? நீ ஒண்ணும் அவசரப்பட வேண்டாம். நான் இந்த ஹேர் பின்ல நூலு சுத்தி அந்த தேன் கூட்ல ஓங்கி அடிச்சா நூல் வழியா தேன் வரும். அப்புறம் நம்ம குடிச்சு குடிக்க வேண்டியதுதான். ஓ, அப்படி ஒண்ணு இருக்கா? நீ குடி. ஐயோ, உடம்பெல்லாம் கொட்டிடுச்சே. ஏய், எவன்டி அவ? என்னம்மா சொல்ற? நடந்து தாண்டி கேக்குறேன். அன்னைக்கு உன் மாமா வண்டியில ஏற மாட்டேன்னு சொன்னியே, இன்னைக்கு எவன் கூட தோல் மேல கை போட்டு ஜோடியா போற? யாரடி அவ? யாருன்னு கேக்குறல்ல? எவன்டி அவ? பொண்ணு நடத்து மாத்த நடிச்சு கொண்டா என்ன பாவி நாயே. என்ன காரியம் பண்ணிட்டு இவ்வளவு தைரியம்? என்ன காரியம் பண்ணிட்டு விளைக்கிற பாருங்கம்மா. வெட்டி போடுறீங்க நாயே. நான் எங்க அண்ணனுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? நல்ல சம்சாரி வீட்டுக்கு போறதுக்கு முன்னால எப்படி அவசாரியா வந்து நிக்கிறாளே. என் தலையில கல்ல தூக்கி போட்டாலே பாவி. நான் கூப்பிடுறதையும் என்ன கைவிட்டுடுச்சு. நான் என்ன பண்ணுவேன் மாமி? ஒண்ணும் இல்ல விசாமா, கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் என்னன்னு விசாரிக்கிறேன். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என் வயிறு எரியுதே. என் ஈரக்கொலையில ஈத்த காய்ச்சி ஊத்திட்டாலே ஓடுக்காளி முட்டை பாவி. சரி விசாமா, கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் என்னன்னு இவகிட்ட விசாரிக்கிறேன். பாவாடை கட்ட தெரியாத பச்சை புள்ள நினைச்சிட்டு இருந்தேன். பாவி மகன் இப்படி ஆம்பளைக்கு அவுத்து போட ஆசைப்பட்டா பாரு. ஐயோ, அடங்கப்படாது எடுப்பட்ட சிரிக்கி. நான் என்ன பண்ணுவேன் மாமி? நான் என்ன பண்ணுவேன்? அழாதீங்க, நான் என்ன கேக்குறேன். உள்ள வாங்க. என்னாச்சு விசா? ஏன் அழுற?
வருங்கால எம்எல்ஏ பூரா இங்கல இருக்கான். வணக்கம் சார். சூர்யா உன்னை ஹெட் மாஸ்டர் கூப்பிடுறாரு. போயிட்டு வந்துடுறேன் சார். போயிட்டு வா. எதுக்கு கூப்பிட்டுருப்பாங்க? டேய் எதுக்குடா அவர் கூப்பிட்டாரு? ஒண்ணும் இல்லடா சும்மா. டேய் என்ன விஷயம்டா? இந்த எச்சம் ஏதாவது சொன்னாரா? இல்ல ஒண்ணும் சொல்லல. ஏய் சூர்யா, ஹெச்எம் என்ன சொன்னாரு? டேய் என்னடா கையெல்லாம் ஒரே காயமா இருக்குடா? என்னப்பா இது காயம்? காதல் 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 இது உடலுக்கு தருவது ரணமல்லவா, இதை உயிருக்குள் சுமப்பது சுகமல்லவா. இது உடலுக்கு தருவது ரணமல்லவா, இதை உயிருக்குள் சுமப்பது சுகமல்லவா. நீ துளி கசியும் கண்ணில் ரத்தம் ஏன் சுரந்ததென்று, நீ துளி கசியும் கண்ணில் ரத்தம் ஏன் சுரந்ததென்று. காதல் 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 மின்னலும் இடியும் வானத்தில் இருந்தும் மேகங்கள் பயந்ததில்லை, அதை சூரியன் சுடுவதில்லை. மின்னலும் இடியும் வானத்தில் இருந்தும் மேகங்கள் பயந்ததில்லை, அதை சூரியன் சுடுவதில்லை. அன்பென்று நினைத்தால் காயங்கள் இனிக்கும், வம்பென்று நினைத்தால் உள்ளங்கள் வலிக்கும். அன்பென்று நினைத்தால் காயங்கள் இனிக்கும், வம்பென்று நினைத்தால் உள்ளங்கள் வலிக்கும். காதல் 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 பூக்களின் செடியில் முட்களும் இருக்கும், மலர்கள் அழுவதில்லை, அதன் மனமும் குறைவதில்லை. பூக்களின் செடியில் முட்களும் இருக்கும், மலர்கள் அழுவதில்லை, அதன் மனமும் குறைவதில்லை. வேர் போல் தூணின்
சூர்யா, என்னப்பா எங்கப்பா இப்ப படுத்திருக்க? சூர்யா, ஏய், என்ன என்னாச்சுப்பா? ஐயோ. இரு வரேன். சூர்யா, உன்னை யார் அடிச்சாங்கன்னு கேட்க மாட்டேன், எதுக்காக அடிச்சாங்கன்னு கேட்க மாட்டேன், நீ ஒரு பொண்ணை காதலிக்கிறியான்னு கேட்க மாட்டேன், அவ அழகா இருக்காளான்னு கேட்க மாட்டேன், நீ அவளை உயிருக்குயிரா காதலிக்கிறியான்னு கேட்க மாட்டேன். ஆனா ஒன்னே ஒண்ணு கேட்பேன், உன்ன மாதிரியே அவளும் உன்னை உயிருக்குயிரா காதலிக்கிறாளா? ஆமா பாட்டி. ஓகே ஓகே, கவலைப்படாத, ரெஸ்ட் எடுத்துக்கோ. பாத்து மெதுவா. அர்ச்சனா, எஸ் மேடம். சங்கர், எஸ் மேடம். மதன், எஸ் மேடம். கமலா, எஸ் மேடம். விசாலாட்சி, விசாலாட்சி அவ வரல மேடம். 47, 48, 49, வெங்கட் 50. இங்க வாடா. என்னன்னா? ஏன்டா உங்க அக்கா ஸ்கூலுக்கு வரல? இனிமே எங்க அக்கா ஸ்கூலுக்கு வராது. ஏன்? அம்மா போக வேணாம்னு சொல்லிட்டாங்க. போக வேணும்னு சொல்லிட்டாங்களா? ஏன் அப்படி சொன்னாங்க? தெரியாது. போய் உங்க அக்காவை கூப்பிடு. அம்மாவும் அக்காவும் மாமி கூட கோயிலுக்கு போயிருக்காங்க. சரி நான் வரேன். 51. மாமி, நீங்க என்ன மாத்திரை வாங்குறீங்க? குரோசின் வாங்கவா? ஒரு 5 குரோசின் மாத்திரை எடுங்க. சரிங்கம்மா. அப்புறம் ஒரு அமிர்தாஞ்சன் எடுங்க. ஆ மாமி. சரி. என்ன? சூர்யா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா. எங்க இருக்கான்? அதவங்க நிக்கிறா. ஒரு நிமிஷம் இரு. விசாமா, நீங்க மாத்திரை வாங்கிட்டுருங்க, நான் இதோ வரேன். வா போலாம். என்ன சூர்யா, என்ன விஷயம் இங்க வந்திருக்க? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் மாமி. என்கிட்டயா? என்ன விஷயம்? உங்க வீட்டு பக்கத்துல விசான்னு ஒரு பொண்ணு இருக்காளே, அவ எங்க கிளாஸ் தான் படிக்கிறா. ஓ அப்படியா? அவ 2 நாளா கிளாஸுக்கு வரல. அவளோட தம்பி கிட்ட கேட்டேன், அவங்க அம்மா போக வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா. அதான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு. ஆமா, அவளை நீ எதுக்கு விசாரிக்கிற? அவளை நீ காதலிக்கிறியா? ஆமா மாமி. அப்போ அன்னைக்கு நீ தான் அவளை பைக்ல கூட்டின்னு போனதா? ம். அன்னைக்கு தான் அவளுக்கு சனிய முடிக்கவே ஆரம்பிச்சது. அவங்க அம்மாவை நீ பாத்திருக்கியா? பாத்திருக்க மாட்டேன். அதோ அங்க நிக்கிறாங்களே, அவங்க தான் அவ அம்மா. அவ பொம்பளை இல்ல, ராட்சசி. என்ன மாமி சொல்றீங்க? பின்னென்ன, அவ ஏற்கனவே அவ கிராமத்துல இருக்கிற மாமன் பையனுக்குன்னு முடிவு பண்ணவ. அவளுக்கும் உனக்கும் ஒத்து வராது. அவளை நீ மறந்துடு. அவ குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாதுப்பா. அந்த விசா இருக்காளே, அவ சரியான காட்டுப்பூச்சி. அவளோட மாமா இருக்கானே, அவன் சரியான காட்டான். நடு வீட்லயே ஆட்டத்திலேயே நெருப்புல வாட்டி திங்கிறவங்க. ஆனா உனா எதுக்கு எடுத்தாலும் அறிவாள தூக்குறவங்க. அவளுக்கும் உனக்கும் கொஞ்சம் கூட ஒத்து வராதுப்பா. பேசாம எல்லாத்தையும் மறந்துட்டு படிக்கிற வேலையை பாரு. அப்படி சொல்லாதீங்க மாமி. 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க.